நம்ம பிரபஞ்சத்துல வேகமா பயணிக்கக்கூடியது ஒலி தான். இந்த ஒலியோட வேகத்துல இருந்து 90% இல்ல 99% வேகத்துல நம்ம பயணிச்சா நமக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒலியை விட வேகமா பயணிக்க ஏதாவது வழிகள் இருக்கா? இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்பேஸ் பேர்டு. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு நம்ம பிரபஞ்சத்துல ஒலி தான் வேகமா பயணிக்கக்கூடியது. பர் செகண்டுக்கு 2,99,792 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும். கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்துல பயணிக்குது. இந்த ஒலி சூரியன்ல இருந்து பூமிக்கு வந்து சேர 8 நிமிஷம் 20 செகண்ட் எடுத்துக்குது. நம்ம சூரியன்ல இருந்து பூமியோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 149.60 மில்லியன் கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் தான் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. இத்தனை மில்லியன் டிஸ்டன்ஸை வெறும் 8 நிமிஷத்துல பயணிக்கிற இந்த ஒலியோட வேகத்துல நம்மளால பயணிக்க முடியுமா, பயணிக்க முடியாதா? இது தெரிஞ்சுக்க ஒரு ஃபேமஸான தியரி இருக்கு. 1905 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு முக்கியமான தியரியை பப்ளிஷ் பண்றாரு. தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி. இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி மூலியமா ஸ்பீடு எப்படி மாஸ், டைம் அப்புறம் ஸ்பேஸை அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி மூலியமா நமக்கு கிடைச்ச ஒரு ஃபேமஸான ஈக்குவேஷன் தான் E = mc². அதாவது எனர்ஜி ஈக்குவல் டு மாஸ் வித் ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்கொயர். சரி, இந்த ஈக்குவேஷன்ல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பிரபஞ்சத்திலே ஒலி தான் வேகமாக பயணிக்கக்கூடியது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒலிக்கு நிறை கிடையாது. இந்த ஒலி போட்டான்ஸ்களால ஆனது. போட்டான்ஸ் அப்படின்னா நிறையற்ற துகள்கள். இதுல எனர்ஜியோ வேகமோ இருக்குமே தவிர நிறைய இருக்காது. இதுவே நம்ம ஒலியோட வேகத்துல பயணிக்கணும்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பா நிறைய இருக்கும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல நீங்க ஒலி அளவுக்கு பயணிக்கக்கூடிய எனர்ஜியை ஆட் பண்ண இந்த ஆப்ஜெக்டோடைய நிறையும் அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த மாஸ் அப்புறம் எனர்ஜி இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று மாறக்கூடியது. எனர்ஜி மாஸாவும் கன்வெர்ட் ஆகும், அதே சமயத்துல மாஸ் எனர்ஜியாவும் கன்வெர்ட் ஆகும். இதுல நம்ம ஒலியோட வேகத்தை அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு மாஸ் எனர்ஜி ரெண்டுமே ஈக்குவல் ஆகணும். ஆனா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று ஆட் ஆகி இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ல 10% ஒலியோட வேகத்துல பயணிச்சா அந்த ஆப்ஜெக்ட் அதோட நிறையில இருந்து 0.5% இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நம்ம 90% ஒலியோட வேகத்துல பயணிச்சா அந்த ஆப்ஜெக்டோட நிறை டபுள் மடங்கா இன்க்ரீஸ் ஆகும். இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, இந்த பிரபஞ்சத்துல ஒலியோட வேகத்துக்கு எந்த ஆப்ஜெக்டும் பயணிக்காது. இப்போ நம்ம ஒலியோட வேகத்துல இருந்து 90% ஒலியோட வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க. அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா நம்ம டிராவல் பண்ணா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நமக்கு டைம் டைல்யூஷன் ஏற்படும். அதாவது கால வரிசையில மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நம்ம 90% ஒலியோட வேகத்துல பயணிக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா செவ்வாய் கிரகம் வரைக்கும் போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிறோன்னு வச்சுக்கலாம். நம்ம பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 54.6 மில்லியன் கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 401 மில்லியன் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த தூரம் ஏன் வேறுபடுதுன்னா செவ்வாய் கிரகம் சூரியனை சுற்றி முடிக்க 687 நாட்கள் எடுத்துக்குது. இதுவே நம்ம பூமியை பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் எடுத்துக்குது. அதுவும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்துடைய ஆர்பிட் ரேஞ்ச் மாறுபடுது. சரி, இப்போ நம்ம இதில் ஒரு தோராயமான டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். நம்மளுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வர 450 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். பூமியில இருந்து நம்மளை ஒருத்தர் வழி அனுப்புறாருன்னா அவரோட பார்வையில் இந்த செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போயிட்டு வர 16 நிமிஷம் 40 செகண்ட் ஆகும். இதுவே 90% ஒலியோட வேகத்தில் பயணிச்சா நம்மளோட பார்வையில் பார்த்தீங்கன்னா வெறும் 8 நிமிஷம் 20 செகண்ட் தான் ஆகியிருக்கும். ஸோ இதை தான் டைம் டைல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்மளை பூமியில இருந்து வழி அனுப்பிச்சவரோட கம்பேர் பண்ண சொல்ல 90% ஒலியோட வேகத்தில் டிராவல் பண்ணிட்டு வந்த நம்மளோட வயசு 8 நிமிஷம் 20 செகண்ட் கம்மியாகியிருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஒலியோட வேகத்துல இருந்து 99.99% ஒலியோட வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் மூலியமா நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்துக்கு டிராவல் பண்ண போறோம். நம்ம சூரிய குடும்பத்துக்கு ரொம்பவே க்ளோஸா இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா சென்டாரி. இது நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து 4.35 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஸ்பேஸ்ஷிப் மூலியமா 99.99% ஒலியோட வேகத்துல டிராவல் பண்றோம். ஆல்பா சென்டாரிக்கு நம்ம போய் சேர 4 வருஷம் 3.5 மாசம் எடுத்துக்கும். அங்கிருந்து உடனே ரிட்டர்ன் நம்ம பூமிக்கு வந்தா அது ஒரு 4 வருஷம் 3.5 மாசம் எடுத்துக்கும். இப்போ பூமியில இருந்து நம்மளை வழி அனுப்புற அவரோட பார்வையில தோராயமா இந்த பயணத்தோட காலம் 8 வருஷம் 8 மாசம் ஆகுதுன்னு வைங்க. ஆனா 99.99% ஒலியோட வேகத்துல பயணிச்ச நமக்கு இந்த மொத்த பயண காலம் வெறும் 1.5 மாசத்துல முடிச்ச மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். பூமியில இருந்து நம்மளை வழி அனுப்பிச்சவரோட வயசை கம்பேர் பண்ண சொல்ல நம்ம 8 வருஷம் 7 மாசம் இளமையா இருப்போம். இது பூமியை விட்டு அதிவேகமா பயணிக்கக்கூடியவருக்கும் பூமியில நிலையா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இடையில ஏற்படக்கூடிய கால மாற்றம். மேபி உங்கள நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும், பூமியோட ஒரு வருஷமோ ஒரு லைட் இயர்ன்றதும் ஒன்று தானே. அப்படி இருக்கு சொல்ல ஆல்மோஸ்ட் ஒலியோட வேகத்துல பயணிச்சு ஆல்பா சென்டாரிக்கு போயிட்டு வர 8 வருஷம் 8 மாசம் எடுத்துக்கிட்டா பூமியில இருக்கிறவங்களுக்கும் அதே 8 வருஷம் 8 மாசம் தானே ஆகியிருக்கும். அப்புறம் எப்படி டிராவல் பண்ணவங்களுக்கு வயசு கம்மியாகவும் பூமியில இருக்கிறவங்களுக்கு வயசு அதிகமாகவும் மாறுது.
நம்ம ஒளியோட வேகத்துக்கு டிராவல் பண்ண சொல்ல நம்மளுடைய நேரம்ன்றது கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதை தான் டைம் டைலேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம 99.99% ஒளியோட வேகத்தில் ஒரு வருஷம் டிராவல் பண்ணுறோன்னு வைங்க, நமக்கு அது ஒரு வருஷம் தான். இதுவே பூமியில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா 24 வருஷம் 73 நாட்கள் வாழ்ந்திருப்பாங்க. இதனால தான் நம்ம 99.99% ஒளியோட வேகத்தில் ஸ்பேஸ் ஷிப்பில் டிராவல் பண்ணிட்டு வர சொல்ல பூமியில் இருக்கிறவங்கள விட நம்மளோட வயசு மாறுபடுது. இந்த டைம் டைலேஷனை தவிர இன்னொரு நிகழ்வும் ஏற்படும். அதை ரெட் ஷிஃப்ட் ப்ளூ ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பூமியிலேருந்து ஸ்பேஸுக்கு கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்தில் போக சொல்ல நட்சத்திரத்தோட ஒளி அலைகள் சிவப்பு நேரத்தில் மங்கலான தோற்றத்தில் இருக்கும். நமக்கு அது ஒரு சிவப்பு ஒளி டனலுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேஸில் என்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே டார்க்காக இருக்கும். நமக்கு ஏன் ரெட் கலர் தெரியுதுன்னா ரெட்டு தான் லாங்கஸ்ட் வேவ்லென்த். இப்போ நீங்கள் பூமிக்கு அதே வேகத்தில் திரும்பி என்டர் ஆக சொல்ல நமக்கு நீல ஒளி அலைக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வயலட் அண்ட் ப்ளூ தான் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த். நம்மளோட பார்வைக்கு அது ப்ளூ கலரில் தெரியும். நம்மளால் ஒளியை விட வேகமாக பயணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு சில தியரிகள் இருக்குது. வார்ப் டிரைவ், இதை பற்றி டைப் 4 சிவிலைசேஷனில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வார்ப் டிரைவை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 4th டைமென்ஷனான ஸ்பேஸ் டைமை வளைக்கிறது மூலிமா நம்மளால் ஒளியை விட வேகமாக பயணிக்க முடியும். இப்போ வரைக்கும் இது ஒரு தேரி தானே தவிர இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த சாத்தியமும் இப்போதைக்கு இல்லை. அடுத்து வார்மோல், இது ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ். டனல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வார்மோலை பயன்படுத்தி ஸ்பேஸில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒளியோட வேகமாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம எந்த வார்மோலும் கண்டுபிடிக்கல. இதுவும் தேரியாக தான் இருக்குது. இன்னொரு தேரி பார்த்தீங்கன்னா டேக்கியான்ஸ். இந்த டேக்கியான்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளியோட வேகமாக பயணிக்கக்கூடிய துகள்கள். அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எந்த சாட்சியம் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. இது ஒரு பியூர் தியரியாக தான் இருக்குது. ஒருவேளை இது இருக்கிற பட்சத்தில் இதை பயன்படுத்தி ஒளியோட வேகமாக கம்யூனிகேஷன் பண்ணுறதோ இல்லைனா இது எப்படி செயல்படுதுன்னு கண்டுபிடிச்சி இது மூலியமாக ஒளியோட வேகமாக எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்றதை பற்றி யோசிக்கலாம். இந்த ஒளியோட வேகத்தில் பயணிச்சா நம்மளால் டைம் ட்ராவலும் பண்ண முடியும். அப்படி பண்ணக்கூடிய டைம் ட்ராவலால் எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும், அது எங்கே கொண்டு போய் விடுன்றதை பற்றிலாம் நமக்கு சரியாக தெரியாது. இது வரைக்கும் மனுஷ கண்டுபிடிச்சதுலே வேகமாக பயணிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பார்க்கர் சோலார் ப்ரோப். இதோடைய வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,35,266 km/h. இதை நம்ம ஒளியோட வேகத்தோட கம்பேர் பண்ண சொல்ல வெறும் 0.005% தான். நம்மளால் ஒளியோட வேகத்தில் 10% 20% அச்சீவ் பண்ணவே நமக்கு இன்னும் பல வருஷங்கள் தேவைப்படும். அந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.